அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசிக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இந்த சனி ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரலும் வக்ர கதியில செயல்பட போகுது. இந்த வக்ர காலம் என்பது இடத்துல ஒரு 137 நாட்கள் வரும். இது வருஷத்துக்கு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனாலும் சனி ஒரு பாவ கிரகம், வக்கரமாகும் போது உக்கிரமாக செயல்படும் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். ரெண்டாவது, இந்த சனியை பொறுத்தவரையிலும் இப்போ 9ஆம் பாவகத்தில் இருக்கு. 9ல இருந்து 8ஆம் இடத்துக்கு பின்னோக்கி வருதான்னா இல்ல, 9ஆம் இடத்திலேயே வக்கரமாகி நட்சத்திர பாதங்கள்ல பின்னோக்கி வருது. இப்போ உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துல இருக்குன்னாக்க உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு ஆவணி மாதமும் புரட்டாசி மாதம் பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கும் வருது. அதன் பிறகு வக்கர நிவர்த்தி ஆகி மீண்டும் ஃபார்வர்டா மூவ் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த வக்கர காலத்துல இந்த சனி 7ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம். 7ஆம் பாவகத்துடைய பலனையும் 8ஆம் பாவகத்துடைய பலனையும் 9ஆம் பாவகத்தின் வழியாக செய்யும். ஒரு விஷயம், இந்த திரிகோணஸ்தானத்திலிருந்து சனி பகவான் இருந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அதனால உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தாலும் சரி, வக்கரமாக இல்லை என்றாலும் சரி, இந்த ஒரு 3 மாசம் சில முடிவுகளில் நீங்க தள்ளி போடுறது நல்லது. சில விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. கவனமாக இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இதுவும் கடந்து போயிடும். பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த 9ஆம் பாவகத்துல சனி வக்கரமாகக்கூடிய காலகட்டத்துல தந்தையின் உடல்நலத்துல பாதிப்பு, தந்தைக்கு பிரச்சனைகள், தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வர்றது, பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள், பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பாக்கியங்களில் தடைகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். ஆனா அது முடிவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கு, ஒரு நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னாக்க உங்களுக்கு பிரச்சனை அது முடியும் போது உங்களுக்கு பாசிட்டிவா முடியும். அதாவது சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள், பிரச்சனை, சகோதர வழி உடன்பாடு இல்லாம பிரச்சனை அது முடியும் போது ஒரு தெளிவு வரும், உங்களுக்கு ஒரு முடிவும் கிடைக்கும். அது ஒரு பாசிட்டிவ் தான், அப்படியே எடுத்துக்கலாம். அதே போல இந்த 9ஆம் பாவகத்திலிருந்து சனி வக்கரமாகக்கூடிய காலகட்டத்துல வேலை பார்க்கக்கூடிய குறிப்பா அரசு பணியில இருக்கீங்க, நிதி கையாளக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னாக்க நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் கணக்கு வச்சுக்கணும், அல்லது கவனமாக செயல்படணும். இல்லைன்னா நேம் கெடுறது, பழிச்சொலுக்கு ஆளாகிறது, அவமானப்படுறது போன்றவையும் வரும். உங்களுடைய புகழ் குறையும். அதனால இந்த விஷயத்துல கவனமா இருங்க. அதாவது எக்ஸ்ட்ரா பணத்துக்காக ஆசைப்படும் போது சில எக்ஸ்ட்ரா பிரச்சனைகளையும் இந்த காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால அரசு பணியில் இருப்பவர்கள், நிதித்துறையில் இருப்பவர்கள் அல்லது ஒரு நிர்வாகத்துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம் இது. மேலும் முயற்சி தடைகள் இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது சக்சஸ் ஆகும். உங்களுடைய ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கு, ஒரு நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளின் மூலம் அது சக்சஸ் ஆகும். கடந்த காலத்துல சில விஷயம் நடக்கல, முயற்சி பண்றேன் வேலை கிடைக்கல அப்படின்றவங்க, அல்லது சொத்து வாங்கலாம் ட்ரை பண்ற முடியல அப்படின்றவங்களுக்கு உங்க ஜாதகத்துல வக்கரமா இருந்தா இந்த நேரத்துல அது கிளிக் ஆகும், சக்சஸும் ஆகும், வேலையும் கிடைச்சிரும். இன்டர்வியூ அட்டன் பண்றதுல முயற்சிகள்ல சக்சஸும் ஆகும். சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல அப்படின்னாக்க நீங்க கொஞ்சம் தொடர்ந்து முயற்சி செஞ்சும் தோல்வி அடைஞ்சு மன வருத்தம் அடையறதை விட கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டு போறது நல்லது. இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது நல்லது. இந்த சனி வக்கரம் ஆகிறதுன்றது தொழில்காரகன் 8 குடியவனாக வர்றதுனால இடமாற்ற சிந்தனைகள்லாம் வரும். வேலையில பேப்பர் போட்டுட்டு வெளியே போயிடலான்ற ஒரு நெருக்கடிகள்லாம் கூட பிரைவேட் வேலையில இருப்பவர்களுக்கு வரும். அப்ப நீங்க கொஞ்சம் வேலையை விடாம இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வேலையில சேஞ்ச் பண்ணாம இருங்க மேக்சிமம். அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே போல இந்த 3 மாசம் கழிச்சு முன்னாடி அதே இடத்துல கூட உங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு உண்டு. அரசு பணியில் இருப்பவர்கள் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுக்கிறீங்க, ஊதிய உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டுக்கிறீங்கன்னா சில தடைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும், அல்லது கொஞ்சம் டிராக் ஆயிட்டு இருக்கும். பட் ஆனா 3 மாசம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது வரலும் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும். வேலை பார்க்கிறவங்களுக்கு அரசு பணியில் இருந்தாலும் சரி, பிரைவேட் வேலையில் இருந்தாலும் வேலை பார்க்கிறவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். அலைச்சலும் பயணம் இருக்கும். ஹெல்த்ல கொஞ்சம் இஷ்யூஸ் போகும். அதனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருங்க. வேலைக்கு சாப்பிடுறது, அதே போல எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா ஃபுட்டு சாப்பிடும் போது பாதிப்பு இல்லை, ஃபுட் பாய்சன் இதெல்லாம் வராது. யோகா செய்யறது, மெடிடேஷன் பண்றது, வாக்கிங் போறது, இதெல்லாம் உடலுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். காலபைரவர் வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமையானா காலபைரவர் வழிபாடு செய்யுங்க, விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க, சில தடைகள் நீங்கும்.
அதே போல குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா சொல்லணும்னாக்க குறிப்பா 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 9ஆம் இடத்துல இருந்து வக்கரமாகிறாரு. அப்போ மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும். அப்படி இல்லைன்னா அவங்க வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்க அல்லது வேலை விஷயமா கூட சற்று பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம், அல்லது சரியான தாம்பத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒன்னாவே இருந்தா கூட ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலை போன்றவையெல்லாம் ஏற்படும். மறுமணத்திற்கு முயற்சி பண்ணக்கூடியவர்கள், அதாவது செகண்ட் மேரேஜுக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு முயற்சிகள் சக்சஸ் ஆகும். மேக்சிமம் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்து மறுமணத்திற்காக முயற்சி பண்றீங்கன்னாக்க அது சக்சஸ் ஆயிடும், பிரச்சனை கிடையாது. அதே போல உங்களுக்கு 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் பெற்று 3ஆம் பாவகத்தையும் லாபஸ்தானத்தையுமே பார்ப்பாரு, 11ஆம் பாவகத்தையும் பார்க்கும். அப்போ இப்போ பிசினஸ் பண்ணக்கூடியவர்களை பொறுத்தவரையிலும் கடனுக்கு வியாபாரம் பண்ணாதீங்க. ஏன்னா லாபங்கள் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வர பணத்தை விட அதிகமான செலவுகள் பட்டியல் வச்சிருப்பீங்க, செலவுகள் அதிகமாகும். புத்திரபாகியத்துக்காக ட்ரை பண்றவங்களுக்கு மருத்துவ செலவு, அதே போல பிள்ளைகள் வகையில செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் 11ஆம் பாவகத்துக்கு இந்த சனியோட வக்கர பார்வை இருக்கிறதுனால குறிப்பா சில நண்பர்கள், சில புதிய நபர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய திட்டங்களில் நீங்க இறங்காம இருக்கிறது நல்லது. சில ஆதாயமற்ற திட்டங்கள்ல இறங்கி அதுல நஷ்டப்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால கவனமாக இருக்கணும். உங்களால மற்றவர்கள் பெனிஃபிட் அடைவாங்க, நீங்க பெனிஃபிட் அடைய மாட்டீங்க. அதுதான் இங்க முக்கியமா நான் சொல்ல வரேன். சில விஷயங்கள் போஸ்ட்போன் பண்ணி செய்யலாம். இப்போ உதாரணமா இடம் வாங்குறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாக்க அதை ஒரு 3 மாசம் தள்ளி வைங்க. உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலைன்னா கம்பல்சரி இந்த காலகட்டத்துல ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சில இழுபறிகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்ட் பண்ற நேரம் சரியில்லைனாக்க கடைசி ஒரு இழுபறியாவே இருக்கும். அல்லது ஒரு சரியான ஒரு கான்ட்ராக்டரை நீங்க கண்டுபிடிக்காம போகலாம். அந்த கான்ட்ராக்டர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவர் முடிச்சு கொடுக்கறதுல லேட் ஆகிட்டு இருக்கும். வீடு கட்டுறது சொல்ற, அல்லது வீடு வாங்குறதா இருந்தா கூட இந்த நேரத்துல அதிக விலை கொடுத்து ஒரு குறைவான விலை உள்ள வீட்டை வாங்கக்கூடிய வாய்ப்புகள். ஒப்பந்தங்கள்ல சைன் போடுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக போடணும். அது உங்களுக்கு சாதகமாக இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால படிச்சு பார்த்துட்டு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்க. இல்லைன்னா ஒப்பந்தங்கள்ல சைன் பண்றத தவிர்த்துருங்க. இப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குமா? வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா அலையணும், நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்க ஜாதகத்துல வக்கரமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா இன்னொரு 2-3 மாசம் கழிச்சு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்கும். அதே போல உங்களுக்கு பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக எப்படி இருப்பீங்க அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். பணம் நிறைய செலவாகும், கையிருப்பு கொஞ்சம் கரையும். அதனால கடன் வாங்குறதை தவிர்த்துட்டு இருக்கிறத வச்சு பெரிய திட்டங்கள் போடாம அகலக்கால் வைக்காம செயல்படுறதுனால உங்களுக்கு மன வருத்தம் இல்லாம டென்ஷன் இல்லாம இருப்பீங்க. மேலும் இந்த சனி வக்கர காலம் என்பது பாத்தீங்கன்னாக்க 7க்குரியவன் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணிவரால் ஆதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மேலும் உங்களுடைய நிறைய இந்த எஃபோர்ட் போட்டு அதனால நீங்க டெவலப் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது வேகமாக செயல்படுவீங்க, கொஞ்சம் விவேகமாக செயல்படணும். அதாவது வேகம் எடுக்கும் வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி வக்கர காலத்துல கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருந்தும் கூட சாதிச்சே ஆகணும்னு ஒரு திடுதிப்புன்னு நீங்க இறங்கி காரியத்துல செயல்படுவீங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனமா பொறுமையா செயல்பட்டாவே இந்த காலகட்டத்துல பாதிக்காம இருப்போம். நன்மை நடக்குதோ இல்லையோ பாதிப்பு இல்லாம இருக்கணும், அதுதான் முக்கியம். இந்த சனி வக்கர காலம் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். அதாவது யாருக்கு அதிகமா அஃபெக்ட் பண்ணுன்னா, ஒரு நல்ல தசாபுக்தி நடக்கல, அட்டமாதிபதியோட தசை நடக்குது, அல்லது 6ஆம் அதிபதியோட தசை நடக்குது, அல்லது விரையாதிபதியோட தசை நடக்குது, புக்தி நடக்குது, அந்தரம் நடக்குது, உங்க லக்னத்துக்கு சொல்ற இதெல்லாம் இந்த கிரகத்தோட தசா புக்தி நடக்குது அப்படின்னாக்க உங்க ஜாதகத்துல சனியும் வக்கரம் ஆகல அப்படின்னா மட்டும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அப்படி இல்லாதவங்க உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கு, அதே போல நல்ல தசா புக்தி நடக்குதுன்னாக்க பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. நீங்க சில விஷயத்துல யோசிச்சு செயல்பட்டு அதுல இருந்து தப்பிச்சிருவீங்க. பிரச்சனைன்றது உங்களை தேடி வந்தாலும் அதுல இருந்து தப்பிச்சிருவீங்க. ஆனா உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல அப்படின்னாக்க நீங்களே சில பிரச்சனைகளை தேடி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனாலதான் சில விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணிட்டு நாம செயல்படுறது நல்லது அப்படின்றத நான் சொல்ல வரேன். மேலும் உங்க ஜாதகத்துல சப்போஸ் சனி வக்கரம் ஆகல அப்படின்னாக்க நீங்க பொறுமையா இருக்கிறது, இறை வழிபாடு ஃபாலோ பண்றது நல்லது. குறிப்பா காகத்திற்கு உணவு வைக்கலாம். சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு சாப்பிட்றது, காலை உணவு எடுத்துக்கிறது. அப்புறம் நவகிரக வழிபாடு நன்மைகளை தரும். சனீஸ்வரன் ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு போயிட்டு வர்றது கூட உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். முடிஞ்சா போயிட்டு வாங்க. இல்லைன்னா உங்க அருகாமையிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களில நவகிரகம் இருக்கும், அதுக்கு சாட்டர்டேல போயிட்டு நீங்க ஒரு 9 சுத்து சுத்திட்டு வாங்க. அதுவே பெரிய நன்மை கொடுக்கும். மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யலாம். ஆடை தானம், செருப்பு தானம் செய்யறது, எள்ளுருண்டையை தானமா கொடுக்கறது போன்றவற்றால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. பொதுவாகவே திரிகோண ஸ்தானத்துல சனி இருந்து வக்கரமாகிறது கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை கொடுக்கும்.
அது நல்ல தசாபுக்தி நடக்காதவர்களுக்கு தான். அப்படிப்பட்டவர்கள் எதுலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க, குறிப்பா இவ்வளவு நாள் நல்லா தான் இருக்கு, லைஃப்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணம் வந்துட்டு இருக்குது, வாழ்க்கை துணையோட நல்லா தான் இருக்கிறேன், ஜாலியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த ஜூலை 13ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு சில பிரச்சனை வருது, வேலையில நெருக்கடி வருது, மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு வருது, இடமாற்ற சிந்தனை வருதுன்னா நீங்க எச்சரிக்கை ஆயிடுங்க. அந்த நேரத்துல பிரச்சனையை பெரிதுபடுத்தாம ஆற போடுங்க. யார்கிட்டையும் முரண்பாடுகள் கொள்ளாம பொறுமையா இருங்க. அதே போல வாழ்க்கை துணையோரோட கருத்து வேறுபாடு வருதுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மேலும் இத்தனை காலமா கஷ்டத்திலேயே இருக்கிறேன், எல்லதும் நடக்கல, எனக்கு வேலை கிடைக்கல, வேலையில ஒரே நெருக்கடியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஜூலை 13க்கு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை 2 விதமா புரிஞ்சுக்கணும். இந்த சனி கடகராசியாவே இருந்தா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான இந்த வக்ர பலன்களை பொறுத்தவரையில இருக்கும். அது நம்ம ஜாதகத்தின் சனி இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்தும் அது அமையும். ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்று இருந்து நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா பாசிட்டிவா தான் நடக்கும், பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். உடலான விஷயம், சொத்து சம்பந்தமான விஷயத்துல முடிவெடுக்காம இருக்கிறது, தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.